வணக்கம், நமஸ்காரம். கோவர்தன். அடுத்து பார்க்க போகிறது சனி ஓரை. ஏற்கனவே சொன்னா போல சூரியன், செவ்வாய், சனி மூன்றும் அசுப ஓரைகள் அப்படின்னு சொன்னோம். சனியும் அசுப ஓரை. அசுப ஓரையில எந்த விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடாதுன்னு நம்ம ஏற்க சொல்லிக்கிறோம். அதே தான் இங்கேயும் சேம் ரூல் அப்ளிகபிள். ரைட்டா? இந்த சனி ஓரில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கழனி இருக்குது. அந்த கழனில ஏர் ஓட்டலாம். அதாவது நிலம் உழலாம். நிலம் உழுவுதல், சரியா? அது பண்ணலாம். அப்புறம் தென்னங்கன்று வைக்கிறது, பள்ளம் தோண்டலாம். அதாவது என்னன்னா, பூமியை தோண்டக்கூடிய வேலைகள்லாம் இதுல பண்ணலாம். அதாவது ஏர் ஓட்டலாம், நிலம் உழுவலாம். அடுத்து தென்னங்கன்று வைக்கிறது, பள்ளம் தோண்டலாம், தென்னங்கன்று வைக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு வீட்டு இப்போ வீடு கட்டுற அது கடக்கால் அப்படின்றாங்கல்ல, அது தோன்றதுக்கு பள்ளம் எடுத்து கடக்கால் அமைக்கலாம். இது எல்லாம் சனி ஓரையில செய்யலாம். சரியா? இந்த மாதிரி மண்ணை தோண்டி துளை போடக்கூடிய செயல்கள் அனைத்தும் சனி ஓரையில் செய்யலாம். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்க, விற்க, அதை பொருத்துவதற்கு சனி ஓரை சிறப்பு. சனி ஓரை சிறப்பு. அப்புறம் மின் விசை சம்பந்தமான பொருட்கள் வாங்க, விற்க, பொருத்துவதற்கு சனி ஓரை சிறப்பு. சரியா? மின் விசைனா என்னது? எலக்ட்ரிக் பொருட்கள், எலக்ட்ரிக் சாமான் வாங்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்ததில்ல, செவ்வாய் ஓரில் பார்த்தோம். அதே மாதிரி சனி ஓரையிலையும் இந்த எலக்ட்ரிக் சம்பந்தமான பொருட்கள் வாங்கலாம், விற்கலாம், பொருத்தலாம். அது இதுக்கு சிறப்பு. அப்புறம் தோப்பு, வயல்வெளி, முள்காடு இதெல்லாம் அழிக்கிறது. இப்போ ஜேசிபி இல்லையா, வண்டி இல்லையா, ஜேசிபி வண்டியை வச்சு ஒரு இடத்த சமமாக்குறது. அது தடம் தான், பள்ளமா மேடா இருக்கும். அதை சமன் பண்ணலாம். ஸோ அதான் தோப்பு காலி பண்ணலாம், வயல்வெளியை காலி பண்ணலாம். அதெல்லாம் காலி பண்ணி பிளாட் ஆகலாம். அதுக்கெல்லாம் தான் முள்காடு அழிப்பு. இதுக்கு அப்புறம் ஒரு பில்டிங் டெமாலிஷ் பண்ணணும், இடிக்கணும். அப்புறம் இந்த கிணற்றை மூடுவது. ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்தை மூடுறது, பள்ளத்தை மூடுவது. சரியா? அப்புறம் இந்த களை எடுக்கிறது. அதாவது அந்த அந்த பூமியில நம்ம செய்யற வேலை, ஒரு பழம் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளும் சனி ஓரையில செய்வது சிறப்பு. ஜேசிபி வண்டி வச்சு நம்ம இடத்த சமன் செய்யறது, இதெல்லாம் சனி ஓரையில் உகந்தது. அப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்னோம், செவ்வாய் ஓரையில நம்ம போய் கடன் கட்டினா கடன் அடைப்படும் சொன்னல. அதே மாதிரி அதை விட சிறப்பு சனி ஓரை. சனி ஓரையில போயிட்டு கடன் நீ போயிட்டு கட்டினால் கடன் மிக விரைவில் அடைபடும். செவ்வாய் ஓரையை விட சனி ஓரை கடன் அடைப்பது சிறப்பு. ரைட்டா? அப்புறம் பூர்வ ஜென்ம சாபம், கர்மம் அது நீங்குவதற்கு செய்யும் செயல்கள் சிறப்பு. நம்ம செஞ்ச பாவம் கர்மத்தெல்லாம் நம்ம போக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம சில வேலைகள்லாம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? தானம் தர்மம் பண்ணுவோம் இல்லையா? அப்புறம் யாகம் பண்ணுவோம், வேள்வி பூஜை செய்வோம். சரியா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி ஓரையில் செய்வது சிறப்பு. சரியா? அப்புறம் பரிகார பூஜைகள் சனி ஓரையில் செய்யலாம். அப்புறம் பாத யாத்திரை மேற்கொள்வது சிறப்பு. எப்போ? சனி ஓரை
சனிக்கிழமை இல்லை, சனி ஓரை. எந்த கிழமையாக இருந்தாலும் சனி ஓரையில் பாத யாத்திரை மேற்கொள்வது சிறப்பு. அப்புறம் மரக்கன்று நடுவதற்கு, அடுத்து அணை கட்டுவதற்கு சிறப்பு. சரியா? இதே தான் நம்ம வந்து செவ்வாய் ஓரையிலையும் பார்த்தோம். அணை கட்டலான்ட்டு. ஸோ செவ்வாய் ஓரையிலையும் சனி ஓரையிலையும் அணை கட்டலாம், மரக்கன்று இதெல்லாம். செவ்வாய் ஓரில் இருந்து நம்ம என்ன பண்ணோம், தீ மூட்டி செய்யக்கூடிய வேலைகள்லாம் பண்ணலாம். இப்போ வந்து செங்கல் சூளை வைக்கிறோம், அப்புறம் வந்து யாகம் பண்றோம், அதெல்லாம் வந்து செவ்வாய் ஓரையில். சரியா? இது என்னன்னா சனி ஓரை என்னன்னா அந்த பூமி அந்த மண்ணை தோண்டி செய்யற வேலைகள்லாம் இதுல வந்து செய்யலாம். செய்யக்கூடாதவை என்னன்னு கேட்டா, ஒரு வியாதி வந்துருச்சு, அந்த வியாதிக்கு மருந்து எடுத்துக்க போற, ஃபர்ஸ்ட் எடுக்க போற, அப்படி எடுக்கிற மருந்து வந்து சனி ஓரையில் எடுத்துக்கொள்ள கூடாது. 2வது பாயிண்ட், சனி ஓரையில் மருத்துவரை சந்திப்பது சிறப்பில்லை. 3வது வந்து சனி ஓரையில் வந்து பிரயாணம் வந்து மேற்கொள்வதும் கூடாது. சரியா? அதே மாதிரி வந்து சனி ஓரையில் வந்து இந்த அட்வான்ஸ் புக்கிங் டிக்கெட் போடுறது அதெல்லாம் வந்து கூடாது. அடுத்த பாயிண்ட் வந்து முதலில் வந்து பிறந்த குழந்தை, ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து பிறகுது, முதல்ல ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை வந்து சனி ஓரையில் சேர்ந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதவை, சனி ஓரையில செய்யக்கூடாதவை இதெல்லாம். அதே மாதிரி சனி ஓரையில வந்து டிக்கெட் புக்கிங் எல்லாம் பண்ணக்கூடாது, முக்கியமான மேட்ரு. சரியா? அப்ப சனி ஓரையில் வந்து பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாது. இப்படி சொல்ல எங்கோ எங்க அம்மா வீட்டுக்கு போனோங்கோன்றது தெரியுமா, அதெல்லாம் வந்து பார்க்கணும். சனி ஓரையில போனா போயிட்டு வர்றது கஷ்டம். ஏதாவது ஒரு சிக்கல் பஜாரு கஷ்டப்பட்டுனே போனோம், கஷ்டப்பட்டுனே வரணும். புரியுதா? அதனால சனி ஓரையில் வந்து பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக பார்க்கும். ரைட்டு. இதுக்கு என்னென்ன வந்து வழிபாடு அப்படின்னா வந்து கடன் பிரச்சனை தீரவில்லை. இதுல வந்து என்ன பாயிண்ட் சொன்ன, இந்த கடன் சம்பந்தமா வாங்கின கடனை சனி ஓரில் போயிட்டு பணம் காட்டினா சீக்கிரம் அடைஞ்சிடும். ரைட்டா? அதெல்லாம் வந்து இது பண்ணானே அடைப்படும் அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போ வந்து இந்த கடன் பிரச்சனை தீரவில்லை, நோய் பிரச்சனை தீரவில்லை. இதான் வந்து கடனை கட்ட முடியலன்னு வச்சுக்கோ, கடனை கட்ட முடியல, பிரச்சனை இருக்குன்னா கட்ட முடியல, நோய் பிரச்சனை தீரவில்லை, அப்புறம் வந்து தொழில் பாதிப்பு, தொழில் தடை இதெல்லாம் இருந்தா சனி ஓரையில் வந்து குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. எப்படி செய்யணும்னா, தீபம், என்ன தீபம் வந்து நல்லெண்ணெய் தீபத்தை வந்து மண் விளக்குல ஏற்றி வழிபாடு செய்து உணவு தானம் அளித்தால் சீக்கிரம் பிரச்சனை தீரும். இதுல பண்ணா தீபம் நல்லெண்ணெய் தீபம் மண் விளக்குல வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அது வந்து குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ, குலதெய்வ வழிபாடு வந்து சிறப்புன்னு சொல்றாங்க. இஷ்ட தெய்வத்துக்கும் நீங்க செஞ்சு பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு, காவல் தெய்வம் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு சனி ஓரையில் செய்வது சிறப்பு. சரியா? சனி ஓரையில் இப்போ பொருள் காணாம போச்சு, ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்றாரு, அப்ப டைம் பார்க்கணும். அந்த நேரத்தில் வந்து சனி ஓரையா இருந்தேன்னா காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லணும், கிடைக்காது என்று சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.